ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எட்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the function p is defined by px equivalent to 2 minus x per form if the function qp is defined as qp x equivalent to 6x minus 3. Find qp negative 1 per 2 and determine the function of q. ஓகே, ரெண்டு கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ செய்வோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன க்ளூஸ் ஆர் ஹிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஎக்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎக்ஸோட ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 minus x per form equivalent to 2 minus x per form. ஓகேவா? அண்ட் தென் QPயோட ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. QPயோட ஃபங்க்ஷன், ஸோ QPX equivalent to என்னது 6x minus 3. 6x minus 3. ஓகேயா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, QPயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இஃப் x equals to negative 1 per 2. இதுதான் வந்துட்டு கேள்வி. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, சிம்ஸ் வந்துட்டு QPயோட ஃபங்க்ஷன் அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டனால நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அதில் இன்புட் பண்ணால் போதுங்க. அதில் இன்புட் பண்ணால் போதும். ஸோ 6x வேல்யூ வந்துட்டு negative 1 per 2 and then minus 3. ஓகேயா? ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு negative 6ன்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ அவ்வளோதான் வந்துட்டு ஏவோட ஆன்சர். ஸோ ஏவோட ஆன்சர் வந்துட்டு negative 6. ஸோ நெக்ஸ்ட் பி வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் q ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ qx என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு px இருக்குது, qpx இருக்குது, ஆனால் வந்துட்டு qx இன்னும் தெரில. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக நம்மளுக்கு இருக்கிற இது என்னென்னா qpx equivalent to 6x minus 3. Okay, 6x minus 3. ஓகேயா? ஸோ இப்போ pxோட ஃபங்க்ஷன் சின்ஸ் வந்துட்டு இது ஒரு காம்பினேஷன்னால பியோட ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம இதில் இன்புட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ பியோட ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னென்னா 2 minus x per form. ஓகேயா? ஸோ q இதெல்லாம் கூறுங்க 2 minus x per form. ஓகேயா? equivalent to 6x minus 3. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட் வாய் பண்ணணும். ஆனால் எதை லெட் வாய் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பிஎக்ஸோட வேல்யூ. ஓகேயா? பிஎக்ஸோட வேல்யூ வந்துட்டு நம்ம லெட் வாய் பண்ணணும். ஸோ லெட் வாய் ஈக்குவல்ஸ் டு 2 minus x per form. ஓகே, லெட் வாய் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, x in terms of y நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x in terms of y நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த x per form வந்துட்டு நான் இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ x per form இந்த சைட் கொண்டு வந்தோன்னா x per form இங்கே இருக்கும் equivalent to 2. y வந்துட்டு நான் இந்த சைட் பின்னாடினா 2 minus yன்னு வரும். ஸோ and then x minus x equivalent to 2 minus y multiply with 4. ஸோ அதோட ஆன்சர் வந்துட்டு 8 minus 4yன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு
இது வந்துட்டு என்னது அப்படின்னா நம்மளோட qy ஓட ஃபங்க்ஷன். ஓகேயா, qy. ஸோ qy இஸ் ஈக்குவலன்ட் டு 8 minus 4y. ஓகேவா? ஸோ இப்போ சீன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு க்யூவோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அந்த qpx இருக்குல்ல, இதில் வந்துட்டு இந்த 8 minus 4y வந்துட்டு நம்ம இன்புட் பண்ண போகிறோம். ஓகே, சீன்ஸ் வந்துட்டு qpx is equals to 6x minus 3 இருக்கிறப்ப, minus 3 இருக்கிறப்ப இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்துட்டு இப்போ qy வந்துட்டு qpx ஓட சமமான ஒரு விஷயம்ல. ஸோ அப்போ qyனா இந்த இடத்துல வந்துட்டு q டலம் குருங்கன் 8 minus 4y equivalent to 6 x ஓட வேல்யூவில் வந்துட்டு நம்ம இந்த வேல்யூ இன்புட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு x வேல்யூ இப்போ. ஓகே, ஸோ 8 minus 4y minus 3. ஸோ இதை சால்வ் பண்ணணும்ல. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 45 minus 24x கிடைக்கும். சாரி, 24y கிடைக்கும். சீன்ஸ் வந்துட்டு நம்மளோட வேல்யூஸ் வந்துட்டு வாயில் இருக்கிறதுனால. ஸோ இது வந்துட்டு என்னென்னா நம்மளோட qpயோட இதில். ஸோ சீன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு y வேல்யூவில் இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு qy ஃபங்க்ஷனில். ஸோ இப்போ qx ஃபங்க்ஷனாக நம்மளை கேட்டிருந்தாங்க. ஸோ qx ஃபங்க்ஷன்னா ஜஸ்ட் அந்த y வந்துட்டு நம்ம எக்ஸாக மாற்றோம்ல, 45 minus 24x. ஸோ அவ்வளோதான், இதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஓகேயா?